வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தது கூட கட் பண்ணி இப்படி குட்டி குட்டி பீஸாக வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா தயிர் எல்லாம் போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வறுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. போட்ட உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே குடிக்காமல் ஒன்றாடணும், ஒட்டாமல் வரும். அதுமாதிரி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். கோஸு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேப்சிகம் எடுத்திருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா, ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய்கறிகள் வந்து குறைவாகவே சேர்த்துக்கினாலே போதும், அதிகம் வேண்டாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிங்கன்னா அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாகவே வச்சு முட்டை வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போடுங்க. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய். இது சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்து பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கோஸு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், அது அங்கே சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஸ்ட்ரீட் ஸ்டைல் நம்ம வந்து அடிக்கடி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட தேவையில்ல, இது மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் சேர்த்துக்கலாம். அதில் பாஸ்மதி ரைஸ், இது வந்து ஒரு 1/2 பாயில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் குழையாமல் கொஞ்சம் பலபலன்னு இருக்குது. இப்போ தான் சாதம் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சால்ட் வந்து நம்ம வெஜிடபிள் வதக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம், சாதம் உடையாமல். அவ்வளோதாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நம்ம தேவைப்படும் போது வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சுருக்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இதுலேயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் சாதத்தை கொஞ்சம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இது மாதிரி செஞ்சு சூடாக சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாங்க.
நல்லா சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.